ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டான ஒரு இறால் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் செய்கிற முறையிலேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள், இதே போல் டேஸ்ட்டு வருங்க. நான் வந்து 3/4 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ இறால் நான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே போல் 1 கிலோ இறால் கூட போட்டுக்கலாம் அந்த 3/4 கிலோ அரிசிக்கு. ஆனால் கம்மியாக போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. வாங்க இப்படி இறால் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இறால் பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 50 கிராம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க, 40 கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டையும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு வந்து ரெடியாக வச்சுக்கலாங்க. அதே போல் சின்ன வெங்காயம் வந்து 100 கிராம் உரிச்சிட்டு வச்சுருக்கேங்க. இந்த சின்ன வெங்காயத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு பிடி புதினா வந்து ஒரு கைப்பிடி புதினா வந்து நான் வந்து உள்ளே சேர்த்து சின்ன வெங்காயத்தோட பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாங்க ரெடியாக. பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக 2 வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் பச்சை மிளகாய் ஒரு 12 போல் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் ரொம்ப தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயை பாதியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து தேவையான அளவுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு பிரியாணி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 150 கிராம் ஒயிட் ஆயில் சேர்த்துருக்கேங்க. கடலை எண்ணெய் சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் நான் உள்ளே சேர்த்துருக்கேங்க. 4 பிரியாணி இலை, 3 பட்டை, சின்ன சைஸில் 3 பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனஸ் எல்லாமே சேர்த்து நம்ம ஆயிலில் உள்ளே சேர்த்துட்டு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. நல்லா பொன்னிறம் வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இறால் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை இறால்னு சொல்லுவாங்கள்ல, அது வாங்கி நான் குடல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அந்த எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. அதுக்கு முன்னாடி நான் ரெகுலராக சாதம் வடிக்கிறேன். அந்த 24 கேரட் புழுங்கரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன். இதிலே பச்சை அரிசிலேயே நம்ம பிரியாணி செய்கிற அரிசி தான். இதுவுமே புழுங்கரிசிலையுமே பிரியாணி செய்யலாங்க, நல்லா தான் இருக்கும். இறால் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ 24 கேரட் அரிசி எடுத்து நல்லா வாஷ் ஊற வச்சுருக்கேன். நல்லா 20 நிமிஷம், அரை மணி நேரம் கூட ஊறினா தப்பு கிடையாது. பச்சை மிளகாயை சேர்த்துட்டு சும்மா லைட்டாக வதக்கினா போதுங்க, ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து நம்ம தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் உள்ளே சேர்த்துக்கிறேங்க. ஏன் இப்போவே சேர்க்குறேன் அப்படிங்கன்னா பிரியாணி நல்லா கலர் கொடுக்கும், அதனால தாங்க. இஞ்சி பூண்டு 2மே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நான் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. லைட்டாக கொஞ்சம் வதக்கினாலே போதும். அடுத்து சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து புதினா சேர்த்து அரைச்சிருக்கேன்னா அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் பச்சை வாடை போக நல்லா வதக்கணுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு இருந்தாலே போதும், ஹை ஃப்ளேமில் வேணாம், அடி பிடிச்சிரும். கொத்தமல்லி தலை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கொத்தமல்லி புதினாலாம் நல்லா நல்லா எப்போதுமே தனியாகவே அரைச்சி சேர்க்கலாம். கொஞ்சமாக இருக்கிறதுனால ஜாரில் அரைக்க முடியாதுங்கிறனால தான் சின்ன வெங்காயத்தோடு நான் சேர்த்து அரைச்சிருக்கிறேங்க. இதே போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க. நான் இன்றைக்கி தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா சேர்க்குறேன். இறால் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மசாலா எல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து பச்சை வாடை போக வதக்கினதுக்கப்புறம் 400 கிராம் தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக செய்கிறதுனால பெருசாகவே கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கி நல்லா வந்துடும். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் ஒரு தட்டை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி தக்காளி நல்லா வதங்கிடுச்சான்னு சொல்லி கிண்டி விட்டுக்கணும். இப்போ நல்லா 80% வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 150 கிராம் நல்லா புளிச்ச தயிரை நான் உள்ளே சேர்த்துக்கிறேங்க. அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாங்க, இது ஆப்ஷனல் தான். நான் வந்து எப்போதுமே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போடுவேன், அதனால் நான் போட்டிருக்கேன். இந்த பிரியாணிக்கு வந்து பச்சை மிளகாய் எதுக்கு நான் மெயினாக சேர்க்குறேன்னா ஃப்ளேவருக்கு தாங்க நிறையா நான் பச்சை மிளகாய் போடுறேன். அது பார்த்தீங்கன்னா உடையாத அளவுக்கு கொஞ்சம் முழுசாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி ஒன்று சேர வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வடிகட்டி வச்சுருக்கிற இறாலை தூக்கி நம்ம உள்ளே சேர்த்துடலாங்க. உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாங்க. எப்போதுமே மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்துட்டு நல்லா வதக்குங்க, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். நல்லா வதக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து மறுபடியும் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இடையில வந்து இதேமாரியே ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த இறால் சாப்பிட்றதுனால உயர்தர புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்குங்க. கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இருக்கிறதுனால எலும்புக்கு வந்து நல்ல பலம் கொடுக்குது. இயற்கையாகவே இறாலில் பார்த்தீங்கன்னா அயோடின் மற்றும் B12 சத்தானது இயற்கையாகவே இருக்கிறதுனால மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இறால் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 1 நாளாவது தாராளமாக வாங்கி சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சிம்மில் வச்சுருந்தாலே போதுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
இந்த மாதிரி பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாமே எப்போதுமே எண்ணெய் பிரிஞ்சு வந்து அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. அப்போ தான் அந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். மசாலாலாம் வந்து பச்சை வாடை போக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் பக்கத்துலேயே வெந்நீர் வந்து கொதிக்க வச்சுருக்கேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் வந்து தண்ணி சேர்க்குறேங்க. அதே போல் 3 டம்ளருக்கு நான் வெந்நீர் வந்து ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்தேன். அதை ஃபுல்லாகவே உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ நம்ம வந்து உள்ளே சேர்த்துருக்கிறது வெந்நீருங்கிறதுனால சீக்கிரமாகவே கொதி வந்துட்டு அடுத்து நான் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற 24 கேரட் புழுங்கரிசியை நான் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடுறேங்க. மூடி அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அரிசி வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதே போல் நம்ம எந்த அளவுக்கு அரிசி வந்து கரெக்டான பக்குவத்தில் வருதோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனா அடிப்பிடிச்சிரும். தண்ணி பார்த்தீங்கன்னா அரிசிக்கு மேலே கொஞ்சம் இருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம அழகாக தம் போட்டுடலாங்க. கீழே ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி தம் போட்டு விட்ருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிரும். இப்போயுமே அடிக்கடி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி வந்து வெயிட்டுக்கு வந்து தம் போட்டுட்டு வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிரைண்டரை தான் தூக்கி வச்சுருக்கேன். இந்தமாரி நீங்கள் வெயிட் வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகும். இடையில கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா ஃபுல்லாக மூடி வச்சிடலாம். மறுபடியுமே கொஞ்சம் பிரியாணி ரெடி ஆகிற வரைக்குமே நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டேங்க. இப்படியே கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா சூப்பராக இறால் பிரியாணி ரெடி ஆகிடும். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யில் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து உள்ளே சேர்த்துட்டாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. இறால் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இறால் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.